அன்பிற்கினிய மாணவர்களுக்கு காலை வணக்கம். நான் முனைவர் கோ வெங்கடகிருஷ்ணன், உதவி பேராசிரியர், தமிழ்துறை, இஸ்லாமியா கல்லூரி, வாணியம்பாடி. பொது முடக்க காலத்தில் நாம் அனைவரும் அவரவர் இல்லங்களில் தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இக்காலகட்டத்தில் இணைய வழி கற்றல் கற்பித்தல் என்பது அவசியமாகிறது. ஆதலால் இணைய வழியின் மூலமாக பாடம் கற்பிக்கும் நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலையில் தமிழ்துறையின் சார்பாக 2ஆம் ஆண்டு 3ஆம் பருவத்திற்கான தமிழ் பாடங்களை நடத்துவது என்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. அந்த வகையில் 2ஆம் ஆண்டிற்குரிய முதலில் பாடத்திட்டம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அலகு 1 கவிதை இலக்கியம். இது 3ஆம் பருவத்தில் இக்கால இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டு பாடத்திட்டம் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. அலகு 1 கவிதை இலக்கியம். அதிலே பாரதியார் கவிதை, குயில் பாட்டு, அதிலே 3 கவிதைகளை மட்டும் நாம் அதில் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக பாரதிதாசன் அவருடைய குடும்ப விளக்கு என்கிற நூலிலிருந்து வேடப்பனுக்கு மீண்டும் வாய்ப்பு, திருமணம் 3ஆம் பகுதி ஆகியவையும் பாடமாக நாம் வைத்திருக்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய தமிழ்துறை தலைவர் முனைவர் ப. சிவராஜ் அவர்கள் எழுதிய அப்துல் கலாம் கவிதை என்பதும் இந்த முதல் அலகிலே பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அலகு 2 சிறுகதை இலக்கியம். அதில் சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதிய தண்ணீர் என்கிற ஒரு சிறுகதையும், முனைவர் இரா நந்தகோபால் அவர்கள் எழுதிய வளையாத பனைகள் என்கிற ஒரு சிறுகதையும், நம்முடைய மேனாள் தமிழ்துறை தலைவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதிய ராட்சசம் என்கிற ஒரு சிறுகதையும் பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. அலகு 3 உரைநடை. இதிலே சிவசூரியன் அவர்கள் எழுதிய தன்னம்பிக்கை முன்னேற்றத்தின் முதல் படி என்கிற ஒரு கட்டுரையும், முனைவர் PK மனோகரன் அவர்கள் எழுதிய தன்னம்பிக்கை கட்டுரை என்கிற ஒரு கட்டுரையும், அடுத்ததாக பசுமை குமார் அவர்கள் எழுதிய படிப்பு சுமையல்ல சுகம் என்கிற ஒரு கட்டுரையும் 3ஆம் அலகிலே பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. 4ஆம் அலகில் பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் எழுதிய வேலைக்காரி நாடகம் பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. அலகு 5 மொழித்திறன் பயிற்சி. இதிலே சந்திப்பிழை நீக்குதல், ஒருமை பன்மை பிழை நீக்குதல், மரபு பிழைகள், பிறமொழி சொற்களை நீக்குதல், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல், அகர வரிசைப்படுத்தல் ஆகியவை இந்த அலகு 5 பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் 2ஆம் ஆண்டு 3ஆம் பருவத்திற்கான பாடத்திட்டமாக அமைக்கப்பட்டுள்ளது, கட்டமைக்கப்பட்டுள்ளது. இனி நாம் அலகு 1 பாரதியாருடைய கவிதையாக குயில் பாட்டிலிருந்து ஒரு 3 கவிதைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் ஒன்று குயில், 2வது குயில் பாட்டு, 3வது குயிலின் காதல் கதை. இனி நாம் ஒவ்வொரு கவிதையாக பார்ப்போம். அதற்கு முன்பாக இக்குயில் பாட்டை எழுதிய பாரதியார் பற்றி உங்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். இருந்தாலும் அவரை பற்றிய அறிமுகம் இங்கு
தேவைப்படுகின்றது என்கின்ற காரணத்தினால் அவரை பற்றி அறிமுகத்தோடு நாம் பாடத்தை தொடங்கலாம் என இருக்கின்றேன். பாரதியார் இவர் சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் மகனாக 1882 ஆண்டு தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தார். அவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் சுப்பிரமணியன். அவருடைய 5ஆம் வயதில் அவருடைய தாயார் காலமானார். இவர் இளம் வயதிலேயே தமிழில் புலமை பெற்று திகழ்ந்தார். சிறு வயதிலேயே பாரதியாருக்கு தமிழ் மொழி மீது சிறந்த பற்றும் புலமையும் இருந்தது. 7 வயதில் பள்ளியில் படித்து வரும் பொழுது கவிதைகள் எழுதத் தொடங்கினார். தன்னுடைய 11வது வயதில் கவி பாடும் ஆற்றலை வெளிப்படுத்தினார். இவருடைய கவி புலமையை பாராட்டிய எட்டயபுர மன்னர் இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். அன்று முதல் இவர் சுப்பிரமணிய பாரதியார் என அழைக்கப் பெற்றார். பாரதியார் அவர்கள் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே 1897 ஆண்டு செல்லம்மா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். தனது தந்தையின் இறப்புக்கு பிறகு பாரதியார் வறுமை நிலையினை அடைந்தார். சிறிது காலம் காசிக்கு சென்று தங்கியிருந்தார். பிறகு எட்டயபுர மன்னரின் அழைப்பை ஏற்று அரசவை கவிஞராக பணியாற்றினார். பாரதியாருடைய இலக்கிய பணியாக நாம் அடுத்ததாக பார்க்கும். மீசை கவிஞன் என்றும் முண்டாசு கவிஞன் என்றும் தமிழ் இலக்கிய உலகம் போற்றும் பாரதியார் தாய்மொழியாம் தமிழ் மொழியின் மீது மிகுந்த பற்றுடையவராக திகழ்ந்தார். இவர் சமஸ்கிருதம், வங்காளம், இந்தி, ஆங்கிலம் போன்ற பிற மொழிகளிலும் தனி புலமை பெற்று விளங்கினார். 1912 ஆண்டு கீதையை தமிழில் மொழிபெயர்த்தார். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், புதிய ஆத்திச்சூடி போன்ற புகழ்பெற்ற காவியங்கள் பாரதியாரால் எழுதப்பெற்றன. பாரதியாருக்கு விடுதலை போராட்டத்தில் அதீத அளவு அவருக்கு நம்பிக்கை இருந்தது. சுதந்திர போரில் பாரதியின் பாடல்கள் உணர்ச்சி வெள்ளமாய், காட்டுத்தீயாய், சுதந்திர கனலாய் தமிழ்நாட்டை வீறுகொள்ளச் செய்தது. பாரதியார் இந்திய பத்திரிகையின் மூலம் மக்களிடையே விடுதலை உணர்வை தூண்டும் வகையில் பல எழுச்சியூட்டும் கட்டுரைகளை எழுதினார். பாரதியாரின் எழுச்சிக்கு தமிழ்நாட்டில் பலத்த ஆதரவு பெருகுவதைக் கண்ட பிரிட்டிஷ் ஆட்சி இந்திய பத்திரிகைக்கு தடை விதித்து அவரை கைது செய்து சிறையிலும் அடைத்தது. அது மட்டுமல்லாமல் விடுதலை போராட்ட காலத்தில் தேசிய உணர்வுள்ள பல்வேறு கவிதைகளை படைத்து மக்களை ஒருங்கிணைத்த காரணத்தால் பாரதி தேசிய கவியாக அனைவராலும் போற்றப்பட்டார். இவர் சுதேசமித்திரனில் உதவி ஆசிரியராக நவம்பர் 1904 முதல் ஆகஸ்ட் 1906 வரை பணியாற்றினார். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரம் அடைவதற்கு முன்பே தன்னுடைய சுதந்திர தாகத்தை தன் பாட்டின் மூலம் வெளிப்படுத்தியவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். பாரதியாரை நினைவூட்டும் சின்னங்களாக எட்டயபுரத்திலும் சென்னையில் உள்ள திருவண்ணிக்கேணியிலும் பாரதியார் வாழ்ந்த இடத்தை பாரதியாரின் நினைவு இல்லமாக தமிழ்நாடு அரசு மாற்றி இன்று வரை பொதுமக்களின் பார்வைக்காக பராமரித்து வருகிறது. இவர் பிறந்த எட்டயபுரத்தில் பாரதியின் நினைவாக மணிமண்டபமும் அமைக்கப்பட்டு இவருடைய திருவுருவச் சிலையும் வைக்கப்பட்டுள்ளது. பாரதியின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்பட கண்காட்சியும் இவருடைய திருவுருவச் சிலையும் இவரின் நினைவை போற்றும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. அன்பிற்கினிய மாணவர்களே, பாரதியை மக்கள்
கவி, மானுடம் பாட வந்த மகாகவி, புதுநெறி காட்டிய புலவன், எண்ணத்தாலும் எழுத்தாலும் இந்திய சிந்தனைக்கு வளம் சேர்த்தவர், பல்துறை அறிஞர், புதிய தமிழகத்தை உருவாக்க கனவு கண்ட கவிக்குயில், தமிழின் கவிதை மற்றும் உரைநடையில் தன்னிகரற்ற புலமை பெற்ற பேரறிவாளர் என்றெல்லாம் புகழ்கின்றனர். உலகத் தமிழர் நாவில் மக்கள் கவி பாரதியாரின் பெயர் அடிக்கடி உச்சரிக்கப்படுகிறது என்றால் அது மிகையாகாது. அன்பிற்கினியவர்களே, பாட்டுக்கொரு புலவன் பாரதி பாடல்களின் இலக்கண கட்டுக்களை தகத்தெறிந்தவன். இவருக்கு முன்பாக கவி புனைந்த கவிஞர்கள் தொல்காப்பிய இலக்கணம் சிறிதும் வழுவாமல் பொருள்கொள், யாப்பு, அணி என இலக்கணத்தில் கட்டுண்டு கற்றோர் மற்றும் கற்றறியும் கவிதைகளையே புனைந்தனர். இலக்கண சட்டங்களை தகத்தெறிந்த பாரதி புது கவிதை என புகழ்பாடும் பாமரரும் கேட்டுணரும் வசன கவிதையை தமிழுக்கு தந்தவர். சிறு பிள்ளைகள் முதல் முதியவர் வரை அனைவருக்கும் உதவும் ஒரு அறிவு சார்ந்த புதுக்கவிதை இவர் தொகுப்பில் இருக்கும். அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம்தான் பாப்பா பாட்டு என்ற தலைப்பில் இவர் எழுதிய கவிதை. அதோடு மட்டுமல்லாமல் பாரதியார் அவர்கள் பெண்ணுரிமை போராளியாகவும் திகழ்ந்தார். பெண்ணடிமை தீருமட்டும் பேசும் இத்திருநாட்டில் மண்ணடிமை தீருதல் முயற்கும்பே என பெண்ணுரிமை எய்தினார். போற்றி போற்றி ஓர் ஆயிரம் போற்றினின் பொன் அடிக்கு பல்லாயிரம் போற்றிகான் என்ற பாரதி பெண்மை வாழ்கவென கூத்திடுவோமடா என்றார். பெண்களின் கல்வி அறிவுக்காக சட்டங்களை செய்திடவும் கனவு கண்ட பாரதி சாதம் படைக்க மட்டுமல்லாது தெய்வ சாதி படைக்கவும் பெண்கள் தகுதி படைத்தவர்கள் என்று கண்டார். தமிழை பற்றி பாரதியார் கொண்டிருந்த நிலைகளை பற்றி பார்ப்போம். தமிழின் பெருமையாக பாரதியார் என்ன சொல்லுகிறார்? பாரதி ஒரு பன்மொழி புலவர். தாய்மொழியாகிய தமிழை தவிர ஆங்கிலம், பிரெஞ்சு, சமஸ்கிருதம், தெலுங்கு, இந்தி முதலிய மொழிகளை நன்கு கற்றறிந்தார். எனவே தமக்கு தெரிந்த பிற மொழிகளுடன் தமிழ் மொழியையும் ஒப்பிட்டு பார்க்கிறார். தம் தாய்மொழியாகிய தமிழ் மொழி இனிய மொழியாகவும் சிறந்த மொழியாகவும் இருப்பது எண்ணி மகிழ்கிறார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று புகழ்ந்து பாடுகின்றார். அடுத்த நிலையில் தாம் அறிந்த புலவர்களிலே தமிழ் புலவர்களாகிய கம்பனையும் வள்ளுவரையும் இளங்கோவையும் போல சிறந்த புலவர்கள் வேறு எங்கும் பார்க்கவில்லை என்கிறார் பாரதி. யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல், வள்ளுவர் போல், இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கொனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று கூறுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் பாரதியார் குழந்தைகளுக்காக பாடிய பாப்பா பாட்டில் குழந்தைகளுக்கு பலவிதமான அறிவுரைகளை கூறுகிறார். தாய்நாட்டின் பெருமை, தாய்மொழியின் பெருமை ஆகியவற்றையும் குழந்தைகளுக்கு உரைக்கின்றார். அவ்வாறு கூறும் பொழுது தமிழ் சொற்களின் பெருமையினை எடுத்துரைக்கின்றார். சொல்லில் உயர்வு தமிழ்ச்சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா என்று அறிவுரை கூறுகின்றார். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆங்கில மொழி செல்வாக்கு பெற்றிருந்தது. தமிழ் தனக்கு உரிய இடத்தை பெறவில்லை. தமிழர்களும் தமிழில் பேசுவதை விட ஆங்கிலத்தில் பேசுவதையே விரும்பினர். எனவே ஏடுகளிலும் வீடுகளிலும் அலுவலகங்களிலும் ஆங்கிலமே ஆட்சி செலுத்தியது. கல்வியும் ஆங்கிலத்தின் வாயிலாகவே கொடுக்கப்பட்டது. தமிழுக்கு உரிய இடத்தில் ஆங்கிலம் இருந்தது. தமிழ் இரண்டாம் தர நிலையில் துணை பாடமாகும் தன்மையிலேயே அமைந்திருந்தது. இதை பார்த்த பாரதியார் மிகவும் வேதனை அடைந்தார். தமிழை கற்காமல் பிற மொழிகளையே கற்பவர்களையும் அவ்வாறு கற்பதையே பெருமையாக கருதுவோரையும் பார்த்து, பல்வேறு பாஷைகள் கற்பாய், நீ வீட்டு வார்த்தை கற்கிலாய், போ 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 என்று சினந்து கூறுகின்றார். தமிழுக்கு உரிய இடம் கிடைக்க வேண்டும்.
தமிழர்களுக்கு தமிழ் உணர்வு ஊட்ட வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ் மொழி வாழும் வளரும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? பாரதி என்ன கூறுகிறார் என்று பார்க்கலாமா? தமிழ்நாட்டில் தமிழ் வழியாகவே கல்வி கற்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் புதிய புதிய சொற்களை உருவாக்க முடியும். இதனால் தமிழ் மொழி தலைமை பெற்று வளருவதற்கான வாய்ப்பும் உண்டாகும். இந்த கொள்கையை தேசிய கல்வி எனும் தலைப்பில் எழுதிய கட்டுரையில் வெளியிட்டுள்ளார் பாரதி. மேலும் எங்கும் எதிலும் தமிழ் இருக்க வேண்டும், எல்லா துறைகளிலும் தமிழை புகுத்த வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ் செழிக்கும். இதனை அவர் ஒரு சொற்கேளீர் சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க வேண்டும், செழிக்கச் செய்வீர் என தம் பாடலின் மூலம் வெளிப்படுத்துகிறார். சேமம் என்று சொன்னால் நலம் என்பதாக பொருளை அவர் தருகின்றார். உலகத்தில் உள்ள செம்மொழிகளுள் தமிழ் மொழியும் ஒன்று. தமிழ் மொழியின் இலக்கியங்களும் இலக்கண வளமும் தொன்மையும் அதை செம்மொழிகளுள் ஒன்றாக இடம்பெறும் சிறப்பினை நல்கின. ஆனால் அந்த சிறப்பு நிலை பெற்று இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? ஆக்கப்பூர்வமான பணிகள் சிலவற்றை தமிழுக்கு செய்ய வேண்டும் என்கிறார் பாரதியார். அவற்றுள் ஒன்று புகழ்பெறும் தன்மையில் அமைந்த பல புதிய படைப்புகள் தமிழில் வர வேண்டும் என்பதாகும். தமிழை தமிழ்நாட்டில் உள்ள தெருக்களில் எல்லாம் ஒலிக்கச் செய்ய வேண்டும் என்று கூறிய பாரதியார் அதை உலகமெல்லாம் பரவும் வகை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். எனவே தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார். பின்னர் தமிழ் மொழி வளம் பெற வழி கூறுகின்றார். தமிழ் இனிய மொழி, இலக்கிய இலக்கண சிறப்புடைய மொழி, தொன்மையான மொழி. இத்தகைய தமிழ் மொழியை வளப்படுத்த வேண்டுமானால் பிற நாட்டில் உள்ள சிறந்த அறிஞர்களின் நூல்களை தமிழில் பெயர்த்து எழுத வேண்டும். மேலும் புகழ் தரக்கூடிய புதிய நூல்களை படைக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் பாரதி. பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் என்று கூறுகின்றார். எல்லா காலத்திலும் எல்லோருக்கும் பொருந்துகின்ற, எல்லோரும் ஒத்துக்கொள்கின்ற உயர்ந்த கருத்துக்களை கொண்டிருக்கும் இலக்கியங்கள் புகழுடைய இலக்கியங்களாக திகழும். அத்தகைய புகழுடைய இலக்கியங்களை படைத்து தமிழை வளப்படுத்துங்கள் என்கிறார் பாரதியார். அதோடு மட்டுமல்லாமல் உலகில் உள்ள சிறந்த பல்துறை அறிஞர்களின் உயர்ந்த சிந்தனைகளும் தமிழ் மொழியில் இடம்பெறும் வகையில் அவற்றை தமிழில் மொழிபெயர்த்து எழுத வேண்டும் என்கிறார் பாரதியார். அறிவியலில் முன்னேறி கொண்டிருக்கும் இந்த நூற்றாண்டில் அறிவியல் கூறுகள் மேலை நாட்டு மொழிகளில் இருப்பதை போல தமிழில் இல்லை. அறிவியல் கூறுகளை பற்றி சொல்லும் திறமை தமிழ் மொழிக்கு இல்லை என்றும் தமிழ் மொழி மெல்ல மெல்ல அழிந்து விடும் என்றும் ஓர் அறிவிலி உரைத்தான். அந்த அறிவிலியின் சொல் மெய்யாகி விடுமோ என்று பாரதி அஞ்சுகிறார். எனவே அந்த அச்சத்தை மெல்ல தமிழினி சாகும், அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும் என்று கூறுவதாக பாரதியார் குறிப்பிடுகின்றார். இந்த நிலையை மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? உலகில் உள்ள பல நாடுகளுக்கும் செல்லுங்கள். தமிழை வளப்படுத்துவதற்காக நீங்கள் செல்லும் இடங்களில் அல்லது நாடுகளில் உள்ள கலை செல்வங்கள் அனைத்தையும் சேகரியுங்கள். நீங்கள் சேகரித்த அத்தகைய செல்வங்களை எல்லாம் தமிழில் சேர்த்து தமிழை வளப்படுத்துங்கள் என்கிறார் பாரதியார். சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர். இப்படி தமிழ் மக்கள் மீதும் அக்கறை கொண்டிருந்த பாரதியார் அவர்கள் 1921 ஜூலை மாதம் திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி கோயிலுக்கு சென்றபோது எதிர்பாராத விதமாக அந்த கோயில் யானையால் தூக்கி எறியப்பட்டதால் பலத்த காயமுற்று மிகவும் நோய்வாய்ப்பட்டார். பிறகு 1921 செப்டம்பர் 11 தனது
39வது வயதில் இவ்வுலக வாழ்விலிருந்து விடுதலை பெற்றார். இனி குயில் பாட்டு. அவர் எழுதிய பல பாடல்களில் குயில் பாட்டும் ஒன்று. நம்முடைய பாடத்தில் குயில் பாட்டிலிருந்து 3 கவிதைகளை மட்டுமே பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். அன்பிற்கினிய மாணவர்களே, குயில் பாட்டு தோன்றியதற்கான காரணத்தை வா. ராமசாமி ஐயங்கார் அவர்களும் குப்பா ராஜகோபாலன் அவர்களும் கூறுவதை பார்ப்போமா? புதுவையில் முத்தியாலுப்பேட்டை என்றொரு பகுதி நகரின் மேற்கே உள்ளது. அங்கு கிருஷ்ணசாமி செட்டியார் என்பவருக்கு ஒரு தோப்பு இருந்தது. மரங்கள் அடர்ந்து செழித்த அங்கு இயற்கையின் முழு எழில் கோலமிட்டிருந்தது. அந்த தோப்பிற்கு சென்ற பாரதியார் அதன் இயற்கை அழகில் மயங்கினார். அங்கு தொடர்ந்து குயில் கூவுவதை கேட்டார். குயில் பாட்டு உடனே பாரதியாரிடம் தோன்றிவிட்டது. புதுவையில் அவரோடு இருந்த வாரா என்று பெயர் பெற்ற வா. ராமசாமி ஐயங்கார் பின்வருமாறு கூறுகின்றார். முத்தியாலுப்பேட்டை கிருஷ்ணசாமி செட்டியாரின் தோட்டத்திலே நோக்கி நோக்கி களியாட்டம் ஆடுவார் பாரதியார். அவருடைய ஆனந்தம் வருஷத்தாரையாக பெருக்கடையும். உண்மத்தனை போல சில சமயங்களில் அவர் ஆகிவிடுவார். குரலிலே சரிகக காமா, காலிலே தாளம், கைகள் கொட்டி முழங்கும். உடல் முழுதும் அபிநயந்தான். குழந்தை பிறந்தவுடன் சோர்ந்து நித்திரையில் ஆழ்ந்துவிடும் தாய்மார்களைப் போல கவிதை பிறந்தவுடன் பாரதியார் சோர்ந்து போய் மண் தரையில் படுத்துக் கொள்வார். இவ்வாறு தான் குயில் பாட்டு தோன்றியது. இந்த பட்டப்பகலில் பாவலருக்கு தோன்றுவதாம். நெட்டை கனவின் விளைச்சல். உண்மையிலேயே இது ஒரு கனவு. மதுமயக்கத்தில் உண்டாகும் மிகைப்பேச்சு போல கவிக்கு அருள் வந்த வேளையில் மெய்மறந்து கொட்டிய கற்பனை என்கிறார் குப்பா ராஜகோபாலன் கண்ணன் என் கவி என்கிற தம்முடைய நூலில். குயில் பாட்டின் கதை மிக விந்தையானது. புதுவை நகரின் மேற்கில் ஒரு மாஞ்சோலை. அங்கு வேடர் வராத ஒரு நாளில் விந்தை குயில் ஒன்று பாடியது. காதல் 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 போயின் காதல் போயின் சாதல் சாதல் என்று குயில் பாடியது. இனி குயில் என்கிற தலைப்பில் இடம்பெற்றிருக்கின்ற பாடலை பார்ப்போமா? காலை இளம் பருதி வீசும் கதிர்களிலே நீலக் கடலோர் நெருப்பெதிரே சேர்மணி போல் மோகனமாம் சோதி பொருந்தி முறை தவறார் வேக திரைகளினால் வேத பொருள் பாடி வந்து தழுவும் வளஞ்சார் கரையுடைய செந்தமிழ் தென்புதுவை என்னும் திருநகரின் மேற்கே சிறு தொலைவில் மேவும் ஒரு மாஞ்சோலை. நாற்கோணத்துள்ள பல நத்தத்து வேடர்களும் வந்து பறவை சுட வாய்ந்த பெருஞ்சோலை. அந்த மாஞ்சோலை அதனிலோர் காலையிலே வேடர் வராத விருந்து திருநாளில் பேடை குயிலொன்று பெட்புறவோர் வான்கிளையில் வீட்டிருந்தே ஆண் குயில்கள் மேனி புலகமுற ஆற்றல் அழிவு பெற உண்ணத் தணல் பெருக சோலை பறவையலாம் சூழ்ந்து பரவசமாய் காலை கடனில் கருத்தின்றி கேட்டிருக்க இன்னமுதை காற்றிடை எங்கும் கலந்தது போல் மின்னர் சுவைதான் மெலிதாய் மிகவினிதாய் வந்து பரவுதல் போல் வானத்து மோகினியால் இந்த உரு எய்தித்தான் ஏற்றம் விளங்குதல் போல் இன்னிசை தீம்பாடல் இசைத்திருக்கும் விந்தைகளை முன்னிக் கவிதை வெறி மூண்டே நனவழிய பட்ட பகலிலே பாவலர்க்கும் தோன்றுவதாம் நெட்டை கனவினில் நிகழ்ச்சியிலே கண்டேன் யான் கன்னிக் குயிலொன்று
காவிடத்தே பாடியதோர் இன்னிசை பாட்டினிலே யானும் பரவசமாய் மனித ஊரு நீங்கி குயிலுருவம் வாராதோ இனிதி குயிர்பேட்டை என்றும் பிரியாமல் காதலித்து கூடி கலியுடனோ வாழோமோ நாத கனலிலே நம் உயிரை போக்கோமோ என்று பலவெண்ணி ஏக்கமுற பாடிற்றால் அன்று நான் கேட்டது அமரர்தான் கேட்பாரோ குக்குக்கு வென்றே குயில் பாடும் பாட்டினிலே தொக்கப் பொருளெல்லாம் தோன்றியதன் சிந்தைக்கே அந்த பொருளை அவனிக்கு உரைத்திடுவேன் விந்தை குரலிக்கு மேதினியீர் என் செய்கேன் என்று கவிஞர் பாடுகிறார். இந்த பாட்டினுடைய பின்னணி என்ன? ஒரு நாள் காலை நேரம் செந்தமிழ் புதுவை திருநகரில் மேற்கே ஒரு மாஞ்சோலை. அச்சோலை பாரதியாரின் நண்பர் கிருட்டிணசாமி செட்டியாருக்கு சொந்தமானது. அந்த இடத்திற்கு பாரதியார் வருகின்றார். அவர் வந்த நாள் அந்த சோலைக்கு வேடர்கள் வராத விருந்து திருநாள். அன்று பேடை குயிலொன்று ஒரு மாமரத்தின் வான் கிளையில் வீற்றிருந்து பாடுகின்றது. அந்த பாட்டை அச்சோலையில் இருந்த ஆண் குயில்கள் எல்லாம் கேட்கின்றன. அவற்றின் மேனி புலகமுற்று ஆற்றல் அழிவு பெற்று உள்ளத்தில் காதல் அனல் பெருகுகின்றது. அந்த இன்னிசையை சோலை பறவைகளெல்லாம் தத்தம் காலை கடன்களையும் மறந்து பரவசமாய் கேட்டு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த பெட்டை குயில் பாடும் இன்னிசை இன்னமுது காற்றில் கலந்து பரவுதல் போலும் மின்னல் சுவை மெல்லியதாகி மிக இனிதாய் பரவுதல் போலும் வானத்து மோகினியால் குயில் உருவம் கொண்டு ஏற்றம் பெற்று விளங்குதல் போலும் எங்கும் பரவுகின்றது. அப்போது அங்கிருந்த கவிஞரும் முன்னி கவிதை வெறி மூண்டே நனைவழிய பட்ட பகலிலே பாவலருக்கு தோன்றுவதாம் நெட்டை கனவின் நிகழ்ச்சியிலே காவிடத்தே கண்ட கன்னிக்குயிலின் இன்னிசை பாட்டினிலே பரவசப்பட்டு விடுகின்றார் கவிஞர். காதற் களியிலே ஆழ்ந்து விடுகின்றார். இந்நிலையில் கவிஞர் பேசுகின்றார், மனித உரு நீங்கி குயிலுருவம் வாராதோ இனிதி குயிர்பேட்டை என்றும் பிரியாமல் காதலித்து கூடி கலியுடனே வாழோமோ நாத கனலிலே நம் உயிரை போக்கோமோ என்று கன்னிக்குயிலின் இசை இவர் செவியில் விழுந்தோறும் கவிஞரின் காதல் வெறி காற்றழுத்த மானியில் பாதரசம் ஏறுவது போல் ஏறிக்கொண்டே போகின்றது. அதற்கேற்ப கவிதை வெறியும் மூண்டெழுகின்றது. அவர் கேட்ட சின்ன குயிலின் இன்னிசையை தேவர்களும் கேட்டிருக்க மாட்டார்கள். அன்றுதான் கேட்டது அமரர்தாம் கேட்பாரோ என்று கவிஞரே கூறுவதையும் காணலாம். குயில் எப்படி பாடுகின்றது? குக்குக்கு 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 என்பதாக இவ்விசையை செவிமடுக்கும் கவிஞருக்கு குயில் பாட்டின் தொக்க பொருள் இதுவென்றே கூறலாம். அன்பிற்கினிய மாணவர்களே, இன்றைய வகுப்பில் நாம் பாரதியாரின் குயில் பாட்டு பற்றிய கவிதையில் முதல் கவிதையாக விளங்கக்கூடிய குயில் என்கிற தலைப்பிலான கவிதையை நாம் பார்ப்போம். அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.